ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மோனிகா. ரொம்ப இப்போதாங்க நிம்மதியாக ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த அப்டேட் கிடைச்சதுமே உண்மையிலே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். என்னதான் உங்களுக்கு ஒரு ஹோப்போட வீடியோ போட்டிருந்தாலும் எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. நம்பினேன், காவேரி மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதை வச்சு தான் அவங்க போக மாட்டாங்கன்னு சொல்லி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசினேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, ட்ரஸ்டட் சோர்ஸ் மூலமாக கிடைச்ச அப்டேட்னால தான் ஆடிஷன் போனாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட்மே கொடுத்துருந்தேன். ஃபைனலாக அவங்க பிக் பாஸ் போகிறாங்களா என்னங்கிறத ஃபுல்லாக நம்ம எல்பியே பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் ஆல் பீப்புள்ஸ் ஆர் ஸ்ப்ரெட்டிங் ஃபேக் நியூஸ் அபவுட் மீ கோயிங் டு பிக் பாஸ். ஐ ஹவ் நாட் அட்டெண்ட் எனி ஆடிஷன் ஆர் காட் எனி கன்ஃபர்மேஷன் அஃபிஷியலி தட் ஐம் பீங் கன்சிடர்ட் டு பி பார்ட் ஆஃப் பிக் பாஸ். அதாவது பீப்புள் ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் பிக் பாஸ்க்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எந்த ஆடிஷனும் அட்டென்ட் பண்ணவும் இல்லை, நான் பிக் பாஸ்க்குள்ளே போகிற மாதிரி எந்த கன்ஃபர்மேஷனும் வரவும் இல்லை. இது எல்லாமே ஒரு ஃபேக் நியூஸ் தான், யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு கிளாரிஃபிகேஷன் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க ஒரு ரிலீஃப் இருக்குது. ஏன்னா எனக்குள்ளே நான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டோட உங்களுக்கு வீடியோ போட்டுருந்தாலும் எனக்குள்ளே அந்த வீடியோ அந்த அப்டேட் பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆச்சு. எனக்கு உள்ளுக்குள்ளே நம்ம லைஃப்பில் டெய்லி ஒருத்தவங்களை பார்த்துட்ருக்கோம், அவங்க அந்த சீரியலாக எண்ட் ஆகும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ இதே எனக்கு செம்மையாக அஃபெக்ட் ஆகிடுச்சு. அப்படிங்கிறப்போ எனக்கு அப்போ தான் ரியலைஸே பண்ணேன் எந்த அளவுக்கு அவங்க மேலே லவ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயம் பார்த்ததுலேருந்து எனக்குள்ள ஒரு மன உளைச்சல் இருந்தாலும் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக பேசினேன். அந்த கான்ஃபிடென்ட்டுக்கு காரணம் நம்ம காவேரி மேலே இருந்த ஒரு நம்பிக்கை தான். பிகாஸ் அவங்க 2000 எபிசோட்ஸ் வரைக்கும் நான் போகணும்னு சொல்லி நம்மளோட ரொம்ப ஆசைப்பட்டது நம்ம காவேரி தான். அப்படிங்கிறப்ப எப்படி அவங்க போவாங்க, எனக்கு எப்படி அவங்க ஆடிஷன் அட்டன் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. பட் அவர் ட்ரஸ்டட் சோர்ஸ் அப்படின்னா தான் நம்புற மாதிரி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சாரி ஃபார் தட் உங்ககிட்ட ராங் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணதுக்கு. பட் கிடைச்ச அப்படியே ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான். பட் எனக்கு வருத்தமாக இருந்தாலும் அவங்க கூட ஷேர் பண்ணேன். பட் அது எல்லாமே ராங் அப்படின்னு இப்போ நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதோட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. ஹாப்பியாக நிம்மதியாக போய் தூங்குங்க. ஸோ கவலைப்படாதீங்க, நம்ம காவேரி எங்கேயும் போகல, அது எல்லாமே ஒரு ஃபேக் நியூஸ் தான். ஸோ ஃபேக் நியூஸ் அது யாரும் நம்பாதீங்க. ஸோ ஃபேக் நியூஸ் போடுறவங்க போட்டு இருக்கட்டும். ஃபைனலாக அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் நம்ம காவேரிஸ்லேருந்து கிடச்சிச்சு. அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பி.